ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 27/4/2025 சித்திரை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையோடு வருகிறது. மிக மிக அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி நம்முடைய வேண்டுதல் வைத்தோன்னா நம்முடைய பண கஷ்டத்திலிருந்து, கடன் சுமையிலிருந்து ஈஸியாக நம்ம வெளிவரலாம். வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எவ்வளோ சீக்கிரம் முன்னேறணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். அந்த ஆர்வத்தையெல்லாம் நிறைவேற்றிக்கொள்ள இந்த சோடசக்கலை நேரத்தில் பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுதல் வச்சு பாருங்கள். நீங்கள் கேட்ட செல்வ வளம் நிச்சயமாக உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி வர துவங்கும். ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த சோடசக்கலை நேரம் நாளைய தினம் எப்போ வருது, இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாளைய தினம் 27/4/2025 ஞாயிற்றுக்கிழமை சித்திரை அமாவாசை அதிகாலை 3:30 மணிக்கு மேலே தொடங்குது. நாளைய தினம் முழுவதுமே அமாவாசை திதி இருக்குது. திங்கட்கிழமை அதிகாலை 1:30 வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுக்கு சோடசக்கலை நேரம் பார்த்திங்கனாக்கா 12:30லேருந்து 2:30 வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் இருக்கிறது. இப்போ அமாவாசையோ பௌர்ணமி திதியோ முடிய போகிற 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, முடிந்த 1 மணி நேரத்துக்கு பின்னாடி, இந்த 2 மணி நேரத்தை தான் நம்ம சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் உடனடியாக பலிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ரொம்பவே விசேஷமான இந்த சோடசக்கலை நேரத்தை நம்ம தவறவிடக்கூடாது. நாளைய தினம் அமாவாசை திதி தர்ப்பணம் சரியாக நம்ம கொடுக்கணும். அதே போல் முன்னோர் வழிபாடும் படையலும் சரியாக நம்ம சரியான முறையில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நாளைய தினம் வாசலில் கோலம் போட மாட்டோம். காலையில் வாசல் தெளித்து கூட்டிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வரும்பொழுது என்ன செய்யுங்க, 1 டம்ளர் தண்ணி, ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் வெல்லம் இல்லை சர்க்கரை, இப்படி உங்கள்கிட்ட என்ன இனிப்பு பொருள் இருக்கோ அதை ஒரு கிண்ணத்தில் வச்சு அந்த நிலைவாசலுக்கு பக்கத்துலேயே நீங்கள் இதை வச்சிடணும். வெளியில் இப்போ கேட்டு சில பேருக்குலாம் வெளியில் கேட்டுலாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வைக்கக்கூடாது. நம்முடைய வீட்டோட தலைவாசல், நிலைவாசல்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல தான் வெளிப்புறமாக நீங்கள் வைக்கணும். 1 டம்ளர் தண்ணீர், கொஞ்சம் சின்ன கிணத்துல கொஞ்சமாக இனிப்பு பொருள், இதை வைக்கும் பொழுது உங்கள் முன்னோர்களை மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க. என்னுடைய முன்னோர்கள் இதை மனப்பூர்வமாக எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டிற்கு பாதுகாவலாக இருக்கணும், என்னுடைய சந்ததிகளும் என்னுடைய குழந்தைகளும் பாதுகாப்பாக இருக்கணும், அடுத்தடுத்த சந்ததிகளும் நலமோடு வாழணும் அப்படிங்கிற வேண்டுதலை நீங்கள் வைங்க. நம்முடைய முன்னோர்கள் நாளைய தினம் அமாவாசையில் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். வரும்போதே வாசலில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரையும் அந்த இனிப்பு பொருளையும் பார்த்து மனமகிழ்ச்சி அடைவாங்களாம். நம்மளை இன்னும் மறக்காமல் இருக்காங்க, நமக்குரிய விஷயங்களை கரெக்டாக செய்கிறாங்க வழிபாடுகளை அப்படின்னு அவங்க மனமை வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம். அந்த ஆசீர்வாதம் நம்ம 7 தலைமுறைக்கும் நமக்கு கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். எப்பொழுதுமே நம்ம எந்த தெய்வங்களை போய் எப்படிப்பட்ட தெய்வங்களை நம்ம வந்து வணங்கிட்டு வந்தாலும், காசி, ராமேஸ்வரம், இப்படி எங்கே போனாலும் சரி, ஆனால் முன்னோர்கள் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் நம்ம சரியாக செய்துட்டு வந்தோம்னா நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து அவங்க நம்மளை பாதுகாப்பாங்க. இதுதான் வந்து உண்மையான ஒரு கருத்து. அதனால் நம்ம எப்பொழுதும் முன்னோர் வழிபாடையும் நம்ம தவறக்கூடாது, குலதெய்வ வழிபாட்டையும் நம்ம தவறவிடக்கூடாது. இதை வந்து அமாவாசை தினத்தில் அமாவாசை எப்பொழுதும் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்ம நினைத்தது நடக்கிறதுக்கு பூஜை அறையில் நம்முடைய வேண்டுதலை வைக்க போகிறோம். இந்த சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா பூஜை அறையில் விளக்கேற்றி வைங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ, இப்போ வந்து கடன் பிரச்சனையோ இல்லை என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் எழுதணும். இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பணம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 பிரியாணி இலை, 2 பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. 1ல் வந்து எவ்வளோ பணம் தேவைங்கிறத முதல்ல எழுதிடுங்க. கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பணம் தேவைப்படலாம், வீடு கட்ட பணம் தேவைப்படலாம், சேமிப்பிற்கு, இப்படி எல்லாத்துக்குமே நமக்கு பணம் தேவை தான் இல்லையா. அப்போ நமக்கு எவ்வளோ பணம் தேவை, 2 லட்சம், 3 லட்சம், இல்லை உங்களுக்கு உங்கள் தகுதிக்கு, நம்முடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரியாணி இலையில் நமக்கு எவ்வளோ பணம் வேணுங்கிறத நம்ம வந்து எழுதணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 லட்சம் தேவைனாக்கா 2 லட்சம் பணம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் எழுதி அதை தனியாக வச்சுடுங்க. சில பேருக்கு கோடியாக கடன் இருக்கும், லட்சமாக கடன் இருக்கும், ஒரு சில பேருக்கு சில்லறை கடன் கூட இருக்கும். அந்த கடன் சுமை தீரணும்னு இன்னொரு பிரியாணி இலையில் தனியாக நீங்கள் எழுதணும். இப்போ வந்து ஒரு 1 லட்சம் எனக்கு கடன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 1 லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம்.
இப்படி பணம் தேவைங்கிறத ஒரு பிரியாணி இலையில் எழுதணும், கடன் தீரணுங்கிறத இன்னொரு பிரியாணி இலையில் எழுதணும். இப்போ 2 பிரியாணி இலையிலையும் ஒரு தட்டில் பூஜை அறையில் வச்சுருங்க. பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுருப்பீங்க இல்லையா, அப்போது பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த கடன் தீரணும், இவ்வளோ பணத்தை எனக்கு சீக்கிரம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் வேண்டுதல் வைங்க. இந்த 2 மணி நேரம் இருக்கக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்தில் உங்களால் எவ்வளோ மணி நேரம் இருக்க முடியுதோ தியான நிலையில் அவ்வளோ நேரம் இருக்கலாம். இல்லைங்க என்னால் ரொம்ப நேரம் 2 மணி நேரம்லாம் என்னால் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க 10 நிமிடம் மட்டுமாவது நீங்கள் பிரார்த்தனை செய்யணும். பிரார்த்தனை முடிச்சுட்டு நீங்கள் கடன் பிரச்சனைன்னு எழுதி வச்சுருக்கீங்கல்ல பிரியாணி இலையில், அதை மட்டும் அந்த சோடசக்கலை நேரத்தில் அதை மட்டும் எடுத்து நெருப்பில் வச்சு பொசிக்கிடுங்க. அதாவது ஒரு தீக்குச்சியை பொருத்தி அதில் நெருப்பு உண்டாக்கி நீங்கள் பிரியாணி இலையை சாம்பலாக்கிடுங்க. பணம் வரணும் அப்படின்னு எழுதியிருக்கீங்கல்ல, பணம் வரவு வேண்டும் அப்படின்னு, அதை மட்டும் எடுத்து நீங்கள் பீரோவில் வச்சுருங்க. அதாவது பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. இந்த சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதே போல் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க பணவசியத்திற்காக ஒரு மந்திரம் இருக்குது. அதை இந்த சோடசக்கலை நேரத்தில் 108 முறை நீங்கள் சொல்லலாம். சொல்லி நீங்கள் மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டிக்கலாம். இந்த மந்திரத்தை சொன்னால் உங்களுக்கான பணவசியங்கிறது அதிகரிக்கும். பணத்தை நீங்கள் அதிகமாக ஈர்க்கக்கூடிய நபராக கூட மாறுவீங்க. உச்சரிக்க வேண்டிய மந்திரம், பணவசிய மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ரீம் வசி வசி தனம் பணம் தினம் தினம். ஓம் ரீம் வசி வசி தனம் பணம் தினம் தினம். இப்போ சொன்ன பரிகாரத்தோட இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். பரிகாரத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லைனாலும் சரிங்க, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன், எனக்கு வேலை இருக்குது, இல்லை நான் ட்ராவலில் இருக்கேன், ஒரு இக்கட்டான சூழ்நிலை நான் இருக்கேன், என்னால் தீபம் ஏற்றி என்னால் இந்த பரிகாரத்தெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சோடசக்கலை நேரத்தில் முழுமையாக நீங்கள் இந்த மந்திரத்தை, இந்த பணவசிய மந்திரத்தை நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே நீங்கள் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 27 முறையாவது நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கான பணப்பிரச்சனை கூடிய விரைவில் தீர்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண பிரச்சனையை தவிர சில பேருக்கு வாழ்க்கையில் இன்னும் தீர்க்க முடியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை தீரணுங்கிறதுக்காகவும் இந்த சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் பிரபஞ்சத்திட்ட வேண்டுதல் வைக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக பலிக்கும். ரொம்பவே அற்புதம் வாய்ந்த இந்த சோடசக்கலை நேரத்தை சரியாக நம்ம பயன்படுத்திக்கணும். 2 மணி நேரத்தில் 5 நொடி தான் மும்மூர்த்திகள் நமக்கு அருளை வழங்குவாங்க. இந்த 2 மணி நேரமும் தியானத்தில் உங்களால் இருக்க முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் தியானத்தில் இருங்க. அப்படி இல்லைனாலும் இந்த மந்திரத்தையாவது உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. பண வரவுங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கும். உங்களது மற்ற பிரச்சனைகளும் ஒரு தீர்வுக்கு வரும். இதை கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள். அதே மாதிரி நாளைய தினம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க, சிவபெருமானை நினைத்து இந்த ஊமத்த தீபத்தை ஏற்றுங்க. 2 நாட்களில் உங்களுடைய பிரச்சனையை நீங்கி தீர்வு கிடைக்கும். பொதுவாகவே ஊமத்த தீபத்தை நீங்கள் எந்த நாளில் ஏற்றுறீங்களோ அதே நாளில் 9 வாரம் நீங்கள் ஏற்றுங்க. இப்போ வெள்ளிக்கிழமையில் ஏற்றுனா 9 வெள்ளி ஏற்றுங்க. இதே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாக்கா 9 ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுங்க. இப்போ நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையும் வருது, ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த நாளில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். நாளைய தினம் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். இந்த ஊமத்தங்காயை எப்படியாவது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இன்றைக்கே கூட கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த ஊமத்தங்காயில் உள்ள விதைகளை மட்டும் எடுத்துட்டு அதை அகல் விளக்கில் வைங்க. அதுக்குள்ளார கொஞ்சமாக வெண்கடுகு போட்டுட்டு அதில் இலுப்பெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றணும். இலுப்பெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது அனைத்து பிரச்சனையிலிருந்தும் நம்மளை பாதுகாக்கும், அப்படி வெளியே கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக இந்த இலுப்பெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுங்க. நாளைய தினத்தில் நீங்கள் எந்த நேரம் வேணாலும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். இந்த தீபம் ஏற்றுறதுனால கண் திருஷ்டி, பொறாமை கண்களால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு எல்லாமே நீங்கும். இது ரொம்ப ரொம்ப விசேஷமான தீபம். வீட்டில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும். ஓமத்தங்காயை எடுத்துக்கிட்டால் அது மேலே முட்கள் மாதிரி இருக்கும். இந்த முட்கள் கொண்ட இந்த காயால் நம்ம தீபம் ஏற்றினா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முட்கள் அடியோடு நீங்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சிவபெருமானை நினைத்து இந்த ஓமத்தங்காய் தீபத்தை ஏற்றுங்க. நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். இதை ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து ஏற்றிடுவாங்க. அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஏற்றுறீங்கன்னா வெள்ளிக்கிழமை தொடர்ந்து 9 வாரங்கள் நீங்கள் இதை ஏற்றிட்டு வாங்க. அனைத்து கஷ்டமும் உங்களை விட்டு தீரும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான இந்த தீபத்தை நீங்கள் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய இந்த அமாவாசையில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க. நம்ம அமாவாசையில் நிறைய திருஷ்டி சுற்றி போடுவோம் இல்லையா, அப்போது இந்த தீபத்தை நம்ம ஏற்றுறதுனால நம்ம வீட்டில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகள், அனைத்து பொல்லா கண் பார்வை, கண் திருஷ்டி,
அனைத்துமே நம்மளை விட்டு நீங்கும். அற்புதமான இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. அதே மாதிரி இந்த சோடசக்கலை நேரத்தையும் நீங்கள் தவற விடாதீங்க. 28/4/2025 அதிகாலை 12:30லேருந்து 2:30 வரைக்கும் சோடசக்கலை நேரம் இருக்குது. இந்த நேரத்தை நீங்கள் தவற விடாமல் வழிபாடு செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அனைத்தும் வெற்றியாகும். நன்றி.